பழனி சார் கிட்ட டேரக்டர் சார் கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவரு மோகன கிருஷ்ணன்றவர் இறந்தவர் வந்து நேற்று வந்து சிகிச்சை பெற்றுட்டு போயிட்டு தான் அவர் இறந்துட்டதா சொல்றாங்க. நீங்க சிகிச்சை பெறலன்னு சொல்றீங்க சார். நேற்று ஒரு தடவை வந்துட்டு போனதான் சொல்றாங்க. அவங்க வீட்டில் சொல்றாங்க வந்து போயிருக்கா சொல்றாங்க. அது எதுவா இருந்தாலுமே அவருடைய உபாதையாகி வந்திருக்காரு. சரி, வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு போயிருக்காரு. அப்ப மருத்துவம் சரியா பார்க்க அமைக்கப்பட்டிருக்குதா இல்ல இன்னைக்கு வந்து உடனே வந்த ஸ்பாட்லயே இறந்துருக்காரு? இல்லை இப்போ மருத்துவம் அவர் அதாவது போறவங்க இப்போ 19 பேர் இங்கே 14 பேர் இங்கிருந்து புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று தாங்களாகவே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ இதில் கூட ஒரு 2 பேர் தனியார் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்கணும்னு யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இங்கே வந்து முதலுதவி பண்ணுவாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்கு அவங்க விரும்புகிற இடத்துக்கு போகிறத நம்ம தடுக்க முடியாது. அந்த வகையில் இப்போ இங்கே மோகன ரங்கம் வந்து போயிருந்தாருன்னா அதை வந்து போயிருக்கிறதா சொல்கிறாரு. வந்து போயிருந்தாலும் கூட இப்போ அவருடைய இறப்பு இங்கே வரும்போது 2வது இங்கே வரும்போது பிராட் டெட்டுன்றாங்க. இப்போ ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேத பரிசோதனையில் நிச்சயமாக அது எதனால் இறந்தாருங்கிறது தெரிய வந்துடும். சார் நீங்கள் சொல்கிற தகவல் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோமில் 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த டேட்டாஸை பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சிங் ஹோமில் கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. 3 பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காங்க, 2 பேர் நார்மல் பெட்டில் இருக்காங்க. அந்த தகவல் அவங்க பார்த்த வரைக்கும் நல்லா ஃபிட்டாக இல்லை ஃபிட்டாக இருக்காங்க. ஆனால் இருக்காங்க. நான் இப்போ போகும்போது பார்த்துட்டு போகிறேங்க. உள்நோயாளிகளும் வெளிநோயாளிகளும் மொத்தம் எவ்வளோ பேர் சார் வந்திருக்காங்க? இப்போ உள்நோயாளிகளாக இருக்கிறவங்க வந்து 19 பேருங்க இங்கே இருக்கிறது. 3 பேர் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ராஜீவ்காந்தியில் இருக்கிறாரு, 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நர்சிங் ஹோம் இப்போ நான் போய் பார்த்தேன். அந்த ஓபி போட்ட கவுண்ட் கேட்குறேன் சார். நம்ம ஏற்கனவே வந்து உடல் உபாதை ஏற்பட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, மாத்திரை மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுடைய கவுண்ட் எவ்வளவு? 14 பேர் தான் வந்து ஓபி வந்து போயிருக்கு. 14 பேர் ஓபி வந்து போயிருக்காங்க. அது யாருங்கிற பேர் பட்டியலும் வச்சிருக்காங்க. அதுல நீங்க சொல்ற மோகன ரங்கம் இல்லை. இந்த சம்பவம் நடந்து 2 நாளா நீங்களே சொல்றீங்க. 2 நாளா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாளா இருக்கு. வர்றது இன்னைக்கு காலையில் இப்போ வந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் யாரும் வரல. ஒரே நேரத்தில் வரல. அங்க இருக்கக்கூடிய சுகாதார அலுவலர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கா இல்லையா? இல்ல, தகவல் தெரிஞ்சா நிச்சயமா போயிருப்பாங்க. யாருக்கும் தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா உடனே போயிருப்பாங்க. இப்போ எம்எல்ஏ இங்கே ஃபீல்டுலேயே இருக்காரு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க. சார், இந்த வரலட்சுமி அம்மா வந்து இந்த மாசு கலந்த தண்ணீர் குடிச்சுதான் இருந்தாங்களா இல்ல வயது முதிர்ந்தவங்களா இருந்தாங்களா? இல்ல 88 வயசு அவங்களுக்கு. ஏற்கனவே பெட்ரிட்டனாக இருக்கிறாங்க. அவங்களோட இருப்பும் கூட இப்போ நம்ம ஆய்வு பண்ண தான் போகிறோம். அவங்களையும் கூட இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால் இருந்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வயோதிக நிலையிலையா இல்லை ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்பாலையா எதுங்கிறது இப்போ தெரிய வரும். அதாங்க இப்போ சொன்னேன். 14 பேர் வந்து போயிட்டாங்க, 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 3 பேர் வெளியில் இருக்கிறாங்க. மொத்தத்தில் 22 பேர். அது சொல்றாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். நான் போய் பார்க்குறேங்க, போய் பார்த்துட்டு. நீங்க சார் கிட்ட கேட்கும்போது அந்த மோகன ரங்கன் பேர் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா மோகன ரங்கன் வந்துட்டு போனதா சார் சொல்றாரு. இது முன்னுக்கு பின்னால ஒரு முரண்பாடும் கிடையாது. எதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது என்ன முன்னுக்கு பின் மரணம் என்ன? இதுல என்ன மறைச்சு வச்சு உங்களுக்கு என்ன லாபம், இவங்களுக்கு என்ன லாபம்? எந்த லாபமும் கிடையாதுங்க. எவ்வளவு பேர் இங்க அட்மிட் ஆனாங்க, எவ்வளவு பேருக்கு சிகிச்சை கொடுத்தாங்கன்னு சொல்றது ஒரு டாக்டரோட பொறுப்பு. அதுல வந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒன்றும் பெரிய மறைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வந்து அவராக போயிட்டு இருந்தாருன்னா ஒன்றும் அது கணக்கில் இல்லாமல் இருக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. அவரை வேணும்னு போய் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அந்த இடத்துல இருக்கிற ஒரு உயர்நிலை தொட்டியை வந்து பல நாளாக வந்து சீரமைக்காம அதை சுத்தப்படுத்தாமல் இருந்ததுனால தான் அதை சொல்கிறாங்க. அது கண்டோன்மெண்ட் வாட்டர் டேங்க்ன்றாங்க. இப்போ தான் நம்ம கமிஷனர் வந்து சம்மந்தப்பட்ட சிஓ கூப்பிட்டுருக்காரு. 2 பேரும் போய் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க போகிறாங்க. அது எப்படி சார் இருக்காங்க? அது இப்போ அவருமே இந்த வாட்டர் டேங்க் இப்போ போய் பார்த்து இந்த 25 வருஷமா ஒரு அம்மா இருக்காங்க. இது வரைக்கும் அந்த இடத்த சுத்தம் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. அதுதான் அது இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. வாட்டர் சாம்பிள் வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் வாட்டர் கண்டாமினேஷனா இல்லையாங்கிறது தெரியும். அமைச்சர் பார்வையிடும் போது ஆணையர்கிட்ட ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு,
அந்த இடம் மட்டும் இல்லை, தாம்பரத்தில் பெருவாரியான இடம் அப்படிதான் இருக்கு. அமைச்சர் பார்வையிட இருக்கக்கூடிய இடமே அந்த சூழ்நிலையில் தான் இருக்கு. ஃபுல்லாக வந்து அந்த கழிவு நீர் தேங்கி ஏன் இப்படி இருக்கு, அதை க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ஆனர்கிட்ட சொல்றாரு. அந்த வீடியோவும் இருக்குது சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தாம்பரம் மாநகராட்சியில் பெருவாரியான இடத்துல இருக்குது. இல்லை இப்போ இந்த மழை வந்ததுக்கு அப்புறங்க சின்ன சின்னதாக அங்கங்கே இந்த மேடு பள்ளத்தில் தண்ணி தேங்கி நிற்கிறதுங்கிறது இருக்கும். 3 நாள் ஆயிடுச்சு. இல்லைங்க, சின்ன சின்னதாக பள்ளமேடு மலைப்பகுதி மலையை ஒட்டி இருக்கிற அந்த இடத்துல சின்ன சின்னதாக இருக்கிறத அது க்ளீன் பண்ணுறது போகிறதெல்லாம் இனிமேல் இப்போ பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே மருத்துவ முகாம் வைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம். அது முன்னாடியே செய்ய வேண்டியதான முன்னெச்சரிக்கை அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. மருத்துவ முகாம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே 15ஆம் தேதியிலேருந்து நடந்துன்னு இருக்குங்க. இப்போ அந்த இடத்துல எல்லா நேரத்துலையும் நடந்துன்னு தான் இருக்கு. நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம், எது மருத்துவ முகாமே இப்போதான் சார் போட்டிருக்காங்க. இல்லை எங்கெங்க மருத்துவ முகாம் நடக்குதுங்கிற பட்டியலையும் அவங்க போட்டோ ஆதாரத்தோட தர சொல்லுங்க. நீங்கள் அங்கே போகாதது உங்கள் தப்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லா பத்திரிகையாளர் வந்து எடுக்க போகிறோம். இல்லை மருத்துவ முகாம் நடத்துறேன்ட்டு டெய்லி நான் சென்னையில் சொல்லின்னு இருக்கேன். இது வரைக்கும் 55,000 முகாம் நடத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். தாம்பரம் இல்லை அதாங்க சென்னையில் சொல்கிறது தான் எல்லாம் எந்தெந்த நம்ம ஊரில் நடத்துகிறோங்கிற பட்டியலில் சென்னையிலேருந்து கொடுத்துருக்குறோம். அது டெய்லி கொடுத்துருக்குறோம். ஒரு தாம்பரத்தில் எவ்வளோ நடத்துகிறோம், செங்கல்பட்டில் எவ்வளோ நடத்துகிறோம், காஞ்சிபுரத்தில் எவ்வளோ நடத்திருக்கிறோம், கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ நடத்திருக்கிறோம். போன 15ஆம் தேதியில் ஆரம்பித்த மருத்துவ முகாம் 55,000 தாண்டி இருக்கு. இது